இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மீல் மேக்கர் கிரேவி. சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக தான், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. சிம்பிளாக செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு தாளித்து கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடணும். நல்லா கம கமன்னு வாசம் வர்ற அளவுக்கு அந்த இதை தாளிச்சிட்டு, இதுக்கு இடையில மீல் மேக்கர் சின்னது தான், அதை நல்லா வேக வச்சு அதை புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஒரு பக்கம் அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை தாளித்து விட்டுட்டு, இதில் வெங்காயம், அடுத்தது பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, இலை பிரியாணி இலை எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயத்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டுருவேன். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெங்காயத்தை போட்டு வதக்கிறதில்ல. அதுக்கப்புறமாத்தி அது சீக்கிரம் வதங்கிடும். அரைச்சி போட்டதுனால வெங்காயம் முதல்ல நல்லா அரைச்சாச்சு மிக்சியில். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சாச்சு. அப்புறம் இஞ்சி, பூண்டு போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் தக்காளியையும் நல்லாவே அரைச்சிருவேன். அரைச்சிட்டோம்னா அதுக்கு இடையில இதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அது போட்டால் போதும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா 2 தக்காளி போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா போட்டு எல்லாமே அரைச்சி போடுறதுனால நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக, நல்லா எந்த இதுவும் இல்லாமல் எடுத்து சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிடணும். தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் தான், கொஞ்சமாக தான் செய்கிறேன். அந்த இதுக்கு அதாவது நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கருக்கு தகுந்த மாதிரி தான். அதை எல்லாத்தையுமே அதுக்குள்ளார போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சோண்டு, அவ்வளோதான் அதில் சேர்க்குறது. வேறு எதுவுமே கிடையாது. இல்லை உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் இன்னும் பெஸ்ட்டு சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, கொஞ்சம் தேவையான ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா கலக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த மீல் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடணும். புழிஞ்சு எடுத்துட்டு, இது நல்லா வதங்கினோடனே அந்த மீல் மேக்கரை என்ன செய்யணும்னா, இதில் போட்டுறணும். இந்த கிரேவியில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, அதாவது இது நம்ம ரொம்ப வேக வைக்கல, ஒரு நார்மலாக வேக வச்சுருக்கோம். அதை நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துடணும். இப்போ புழிஞ்சு எடுத்துட்டு, இந்த கிரேவியோட நம்ம செஞ்சுருக்க இந்த கிரேவியோட இந்த மீல் மேக்கரை போட்டுட்டு, கொஞ்சமாக ரொம்ப உங்களுக்கு எப்படி தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு மல்லி இலை தூவி இறக்குனோம்னா சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. அது சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவியும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி போட்டு அதை செஞ்சோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கும் இதே கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இதுமாரி இன்னொரு பதிவோட